அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் மீது தேர்தல் முடிஞ்ச பிறகு விமர்சனம் அதிகமாக வந்துகிட்டே இருக்கு. அப்படி என்ன விமர்சனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் வழி கல்வியை சீமான் அவர்கள் மேடைதோறும் பேசுறாரு. ஆனா அவரோட பிள்ளைய ஆங்கில வழி கல்வியில, அதுவும் அமெரிக்கன் ஸ்கூல்ல சேர்த்திருக்காப்ல அப்படிங்கிறத பற்றியும், அதே நேரத்தில் பாரிசாலன் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னா, காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில விஜய் அவர்கள் கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் TK பிரபு அப்படிங்கிறவர், அவரை இறுக்கி அணைச்சு கட்டி பிடிச்சி வாழ்த்து சொல்றாரு, அவரோட பேசுறாரு அப்படிங்கிறத பற்றியும், இதெல்லாம் அரசியல் நாகரிகமா அப்படின்னு பாரிசாலன் அவர்கள் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. இது ரெண்ட பற்றியும் இன்னைக்கு ஆனந்த டாக்ஸ் வலையொலியில மிக தெளிவா பார்ப்போம். அரசியல்ல நீங்க தலையிடலனா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும். உங்க எல்லாருக்குமே தெரியும், அண்ணன் சீமான் அவர்கள் அதாவது கல்வி அந்த ரிலேட்டடா செயல்பாட்டு வரைவுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அனைவருக்கும் சமமான தரமான கல்வியை இலவசமாக கொடுக்கணும். முதல்ல தமிழ் வழி கல்வி, அதாவது எல்லாரையும் தமிழ் வழி கல்வியில தான் கட்டாயம் படிக்கணும் சொல்லல, ஆனால் ஒரு பாடம் தமிழ்ங்கிற தாய்மொழி பாடம் எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி யாருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுகளை பயிற்றுக்கலாம். ஒருத்தவங்களுக்கு பிரெஞ்சு பிடிச்சிருக்கா பிரெஞ்சு எடுத்து படிக்கலாம், ஒருத்தருக்கு இங்கிலீஷ் பிடிச்சிருக்கா இங்கிலீஷ் எடுத்து படிக்கலாம், அதெல்லாம் உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா தாய்மொழி கல்வி தமிழ் பாடம்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்கள் சொன்னாங்களே தவிர்த்து அதுல படிக்கவே கூடாது, எல்லாருமே தமிழ்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற விமர்சனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் மேடைகள்ல வைக்கவே கிடையாது. இப்போ அண்ணன் பையனை ஆங்கில வழி கல்வி இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ணன் சீமான் அவர்களுடைய பையன், அவன் பேர் மாவீரன் பிரபாகரன். அவனுக்கு வயசு இப்பதான் 5 வயசு முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நடக்குது. இந்த பையனை அண்ணன் சீமான் அவர்கள் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்துல, அதாவது பிளே ஸ்கூல்னு இப்ப இருக்கு, கேம்ஸ் விளையாடுறது ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு LKG UKG போல இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம், டைரக்டா LKG UKG இல்லாம ஒரு ஸ்போர்ட்ஸ் கலந்து ஒரு விளையாட்டோட சேர்த்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சிட்டில பெரும்பான்மையா இருக்கும், கிராமப்புறங்கள்ல இருக்காது. பெரிய பெரிய நகரங்களை, ஒரு மாநகராட்சி நகராட்சி அந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்ல அந்த பள்ளிக்கூடம் இருக்கும், உங்க எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல தான் அண்ணன் சீமான் அவர்களுடைய பையன் போய் அங்கே படிக்கிறாப்ல. அவன் கொஞ்சம் நல்லா எனர்ஜெட்டிக்கா, அவன் நல்லா இதா இருக்கணும், ஆக்டிவிட்டி அவனுக்கு நல்லா சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அண்ணன் படிக்க வச்சிருக்காங்க. நானே இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், நானே என் பையனை அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசை. ஆனால் நான் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி பள்ளிக்கூடம் இல்லாதனால இல்லை. அப்ப எனக்கே அது தோணும் போகும்போது எல்லாருக்குமே இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் குழந்தைய பாதுகாப்பா பாக்குறதுக்கு ஒரு 3 வயசுக்கு மேல ஆயிட்டாவே அவனை பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துரு. ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சுட்டியா இருப்பாங்க, அந்த அளவுக்கு கொஞ்சம் சேட்டைகள் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டில் ஏதாவது வேலைகள் பார்க்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும். அதே நேரத்தில் தான் பிள்ளை வெளியில கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஸ்போர்ட்ஸ் இதுகளில் விளையாடணும் அப்படிங்கிற ஆர்வமும் ஒவ்வொரு தாய்க்கும் இருக்கும். அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய நமக்கே அப்படி இருக்கும் போது அண்ணன் சீமான் அவர்கள் சென்னையில் இருக்காங்க, அதுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்கு, அதனால கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சரி, இந்த பிள்ளைய தான் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்றாங்களா, லட்சமா செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க. அப்ப இந்த பையன் மேல, அதாவது மாவீரன் பிரபாகரன் மீது விமர்சனம் கிடையாது, இன்னொரு பையன் மேலதான் வருது. அந்த பையனோட பேர் ஆகில். இந்த ஆகில் யாருன்னு கேட்டீங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய மனைவியோட அக்கா பையன், அதாவது அண்ணி கயல்விழி அவர்களுடைய அக்கா, கூட பிறந்த அக்காவோட பையன் தான் இந்த ஆகில். இந்த ஆகிலோட அப்பா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஸோ அதன் பிறகு இருக்கக்கூடிய அண்ணி கயல்விழி அண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்பாம, சரி பையன் படிப்பு இங்க முடிஞ்சுக்கிட்டோம்னு அவங்களோட உறவினர், அதாவது இந்த பையனோட அப்பா சொன்னதுனால அவங்க தான் படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் அமெரிக்கால இருக்கிறதுனால சிட்டிசன்ஷிப் அங்கே வேணும் அப்படிங்கிறதுனால அந்த அமெரிக்கன் ஸ்கூல்ல அவங்களோட வருமானத்துக்கு ஏற்றப்பல அவங்க படிக்க வச்சிருக்காங்க. அதுல ஏதாவது பிழை இருக்கா, அவங்க வாழ்வியல் முறைக்கு அவங்க படிக்க வச்சிருக்காங்க. இடையில எதிர்பாராத விதமா அந்த பையனோட அம்மா தவறுனதுனால அண்ணி, சரி என் அக்கா பிள்ளைய நானே பார்த்துக்கிறேன் அவன் அப்படின்ட்டு 12வது முடிச்சதுக்கு பிறகு அவங்க கல்லூரி படிப்புகளுக்கு உங்க அப்பா அங்கே நான் எடுத்துக்கிறேன், அது வரைக்கும் இங்கே இருக்கட்டும் சொல்லி அவங்களும் விட்டுக்கிட்டதுனால இவங்க தான் பிள்ளையோட சேர்த்து இன்னொரு பிள்ளையா அவனை வளர்க்குறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கிறேன், இன்னைக்கு தாம்புள்ளையே சில பேருக்கு பாரமா இருக்கான்னு நினைக்கக்கூடிய இந்த உலகத்துல தன்னோட அக்கா பிள்ளைய, தன்னுடைய மனைவியோட அக்கா பிள்ளைங்கிறது கூட அந்த பாரபட்சம் இல்லாம தான் பிள்ளைய எப்படி பாக்குறாங்க, மாவீரனை எப்படி பாக்குறாங்களோ அதே அளவுக்கு மீடியாவா இருந்தாலும் சரி, அவனை பாத்துக்கிறதுலயும் சரி, எல்லா இடத்துலயும் தான் பிள்ளை என்னோட மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய சீமான் அண்ணனை போய் அதுல படிக்க வச்சுட்டாரு, இங்க படிக்க வச்சுட்டாரு, மேடையில இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாரு. ஏங்க இந்த எண்ணம் யாருக்கு வரும்? தான் பிள்ளைன்னு வளர்க்கக்கூடிய ஒரு விதம், ஒரு ஆட்கள் தாம்புள்ள மட்டும்தான் இருக்கணும், தாம்புள்ள அப்படின்னு நினைப்பாங்க. அது கூட இல்லாம பெருந்தன்மையா இன்னொருத்தவங்க, அதாவது அண்ணியோட அக்கா பிள்ளையவே தாம்புள்ள போல பாத்துக்கிற இந்த மனசை போய் ஒவ்வொருத்தவங்களும் விமர்சனம் வைக்கிறாங்க. உங்களுக்கு விமர்சனம் வைக்கணும்னா வேற ஏதாவது ஒன்று வைங்க, அண்ணன் வைக்கக்கூடிய அரசியல் ரிலேட்டடா அதுகளில் பேசுங்க.
இப்படி பர்சனல் லைஃப் இருக்குல்ல அதை கொண்டு வந்து வைக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயலட்சுமி மேட்டரை கொண்டு வந்தது, இப்போ வந்து இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இப்படி கொண்டு வருது, இல்லைன்னா குடும்ப அரசியல் பண்றாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அண்ணியை வந்து வேட்பாளரை நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் ஒரு விமர்சனமா? விமர்சனம் என்பது ஒரு ஆக்கப்பூர்வமா திமுக மீது நம்ம வைக்கிறோம் இல்லையா, அதிமுக மீது ஊழல் சார்ந்து நம்ம வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அப்படி வைக்கணும். காங்கிரஸ் மீது வந்து விமர்சனம் இருக்குல்ல, அந்த அளவுக்கு இன்ன வரைக்கும் காங்கிரஸோட கை கோர்த்து நிற்கிறாங்களா சீமான் அவர்கள்? இவர் பாரிசாலன் வந்துட்டாரு, பாரிசாலன் என்ன சொல்றாரு, அதை எப்படி வந்து டி.கே. பிரபு அவரை வந்து கட்டி பிடிக்கலாம் அப்படின்ட்டு. நல்லா அந்த விடயத்தை பாருங்க. காரைக்குடியில் அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் நிற்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களை எதிர்த்து 3 பேர் நிற்கிறாங்க. ஒன்று டிடிவி தினகரனுடைய கட்சி, அதில் இருக்க தேர்போய் பண்ணின்னு ஒருத்தர் நிற்கிறாரு. இன்னொருத்தர் விஜயோட அவர்களுடைய கட்சி, அவர் டி.கே. பிரபு. ரீல்ஸ் போட்டு இன்னைக்கு எல்லாருக்குமே ரீல்ஸ் மூலியமா தெரியக்கூடியவர். எப்படி கூமாப்பட்டி தங்கப்பாண்டி எல்லாருக்கும் தெரியுமோ அந்த அளவுக்கு வந்து டி.கே. பிரபு இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே போல இன்னொன்று காங்கிரஸ் கட்சியினுடைய மாங்குடி. இப்போ காங்கிரஸ் கட்சி நம்ம என்ன பண்ணாங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்களை அவர் கார்த்திக் சிதம்பரம் சிட்டிங் எம்பியா இருக்கக்கூடியவர் அவ்வளவு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருந்தாரு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அவரு ஒரு கிரவுண்ட்ல அண்ணன் சீமான் அவர்கள் கடைசி நேரத்தில் வந்து அங்கே பரப்புரைக்கு போயிருக்க அந்த காலகட்டத்தில் ஒரு கிரவுண்ட்ல வாக்கிங் போறாங்க. வாக்கிங் போகும்போது அவர் அண்ணன் சீமான் அவர்களை சந்திக்கிறதுக்கு அவரும் வாக்கிங் பண்றதுக்காக கார்த்திக் சிதம்பரம் வராரு, காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பி. 2 பேரும் கிரவுண்ட்ல நிக்கிறாங்க, ஆனா சந்திக்கவே கிடையாது. அண்ணன் சீமான் அவர்கள் பாட்டில் போயிட்டாங்க. ஏன்னா அவன் என் இனத்தின் துரோகி அப்படிங்கிறத அண்ணன் ஆணித்தரமா நிக்கிறாங்க. அவனோட போய் ஒன்று கட்டி பிடிச்சி கொஞ்சலையே, அவனோட பேசலையே. இவர் தம்பி அரசியல் ரிலேட்டடா ஒரு அறிவு இல்லாம ஒரு நம்ம சொல்ற போல ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காருங்கிறது ஒரே ஒரு தவறு மட்டும் தான் விஜய் மேல இருக்குது. அந்த தவறுகளை மேடை தோறும் சரி தனிப்பட்ட விதத்திலையும் நம்ம வந்து அவருக்கு சொல்றோம், கட்சி சார்பா வந்து நம்ம பண்றோம். ஒரு அறிவார்ந்த கூட்டத்தை நம்ம வந்து உருவாக்கிட்டு இருக்கும் போது இப்படி முட்டாள்களை உருவாக்கிட்டு இருக்காரு, இப்படி மடை மாத்தி இப்படி கொண்டு போயிட்டு இருக்காரு, ஒரு அரசியல் இது வந்து அவங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறது மாதிரி தான் நம்ம விமர்சனம் வைக்கிறோமே தவிர்த்து அவங்களை நம்ம வந்து அருவருக்கவே கிடையாது. பாரிசாலன் சொல்வது போல நம்ம அவங்கள பார்த்தாவே அருவறுத்து அப்படியே வெளியில போகணும். அருவருக்கிறது யாரை போடணும்? நம்ம இனத்தை கொன்றொழிச்ச காங்கிரஸ் மீது தான் நமக்கு அருவறுப்பு வரணும். அந்த இடத்துல அவர் சொல்றாரு, இதே ராஜபக்சே வந்தா பண்ணிடுவாரான்னு. இது என்ன பேச்சா? உனக்கு பிடிக்கலைன்னா நீ ஒதுங்கிற, அது உன்னுடைய விஷயம். சாட்டை துரைமுருகன் வந்து அவர் மீது அரசியல் சார்ந்து அவங்க அப்பா வந்து இப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒரு அரசியல் சார்ந்து இந்த மாதிரி அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. நீங்க அதை என்னமோ யூடியூப்ல உட்காந்து பேசிக்கிட்டு இவர் பாரிசாலன் அவர்கள் அதெல்லாம் சாட்டையோட மைண்ட் செட் எப்படி இருக்குமான்னு. ஆமா, எல்லாருக்கும் இருக்க தான் செய்யும், அது எல்லாருமே கடலில் பார்க்குறோம், எல்லாருக்குமே இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. அது நேரத்தில் இது தவறு கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த வீடியோவை நீங்கள் ஒழுங்காக தெளிவாக பார்த்தா பிரபு அவர்கள் நடந்து வருவார். அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது சீமானை எதிர்த்தாப்புல வர தெரிஞ்சோன்னே அவர் போயிருந்தா நேர போகலாம். அவர் தான் கிராஸ்ல அப்படியே கும்பிட்டுக்கிட்டே அண்ணன் சீமான் அவர்களை வந்து சந்திச்சு பேசுவார். அவரே வாலண்டியரா வந்து பேசும்போது ஒரு அன்பை பரிமாறிக்கிறதுல என்ன தவறு இருக்கு? ஏன் நீங்க பேசல? சரி ரைட்டுங்க, இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் வந்து ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டீங்களே. நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எதுக்கு சீமானனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போடுறீங்க? எதுக்கு உங்க திருமணத்துக்கு சீமானனுக்கு போய் அழைப்பிதழ் கொடுத்தீங்க? அப்ப அதுக்கு பேர் என்ன அரசியல் பான்பா இல்ல அண்ணன் தம்பி உறவா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் தான் வெளியில போயிட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல. நீங்க வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் நடந்துச்சா இல்ல நீங்க வெளியில போனதுக்கு பிறகு திருமணம் நடந்துச்சா? அப்படி இருந்தா உனக்கு பிடிக்கலையா, தப்புன்னு தெரியல, ஒரு மாட்டுக்கு ஒரு சூடுனா அதோட மூடிட்டு போய் இருக்க வேண்டியதானே? அப்ப எப்படி நீங்க திருப்பி வந்து பேசுனீங்க? அப்ப ஒருத்தவங்களை மதிச்சு நீங்களே வரும்போது அப்புறம் உங்களே அண்ணன் சீமான் அவர்கள் எப்படி பேசியிருப்பாங்க? வா தம்பி, உட்கார தம்பி அப்படின்னு சொல்லி உங்களை பேசியிருப்பாங்களா? அதே போலதான் ஒருத்தர் டி.கே. பிரபுங்கிற ஒரு நபர் அவர் வந்து அண்ணன் சொல்லி வந்து பேசுறவர்கிட்ட அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீங்க நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்தீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு போய் உருவாக்கும். அதாவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய இனங்கள் வந்து அவங்களோட உரிமைகளுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம். அதே இது மற்ற இனங்களை வந்து நம்ம எதிரியா பார்க்கல, அவங்கள வந்து நம்ம ஒதுக்கல. இங்க யாரு வேணாலும் வந்து வாழலாம், நல்லா தெரிஞ்சுக்கிறேன், யாரு வேணாலும் வந்து வாழலாம். ஆனா ஆளும் உரிமை தமிழருக்கே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க தெலுங்கர்களா இருக்கட்டும், கன்னடர்களா இருக்கட்டும், இல்ல மலையாளிஸா இருக்கட்டும், யாரு வேணாலும் வாங்க போங்க இருங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா ஆளும் உரிமை அதிகாரம் வந்து எங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். ஆனா நீங்க பேசுறத பார்த்தீங்கன்னா எவனுமே வரக்கூடாது. அப்ப நீங்க இங்க இருந்து கேரளாவுக்கு போக மாட்டீங்களா? நீங்க இங்க இருந்து கோவாக்கு போக மாட்டீங்களா? நீங்க இங்க இருந்து பெங்களூருக்கு போக மாட்டீங்களா? யாரையும் நம்ம பகைச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அன்போட பரிமாறிக்கிறோம். எனக்கு இருக்கக்கூடியது இந்த ஒரு நிலம், இந்த நிலத்துல நான் வாழ்றேன் அப்படின்னா இந்த நிலத்திலையும் என்னை அடிமையாக்கிறாத அப்படின்னு தான் நம்ம வந்து பேசுறோம். ஹிந்திக்காரன் வந்தானா வரட்டும், தொழில் பண்ணட்டும், செய்யட்டும். அதிகாரம் அவன்கிட்ட கொடுக்கக்கூடாது, அவனுக்கு இங்க இருக்கக்கூடிய வாக்குரிமையை கொடுக்கக்கூடாது. இதைத்தான் நம்ம இருக்கோம். நம்ம இங்கிருந்து நம்ம உறவுகள்லாம் வெளிநாட்டுகளில் போய் சம்பாதிக்கிறது இல்லையா, வெளிநாட்டுகள் போறது இல்லையா? அந்த மாதிரி யார் வேணா போகலாம்.
அதனால பாரிசெல்வம் அவர்கள் நீங்க அரசியல் கட்சி தொடங்க போறீங்கன்னா தயவு செஞ்சு நீங்க தொடங்குங்க, அதை பண்ணுங்க. அதை விட்டுட்டு இன்னொரு தமிழ் தேசிய அரசியலை வந்து நீங்க விமர்சனம் பண்றது உண்மையிலே நீங்க ஒரு தமிழ் தேசியவாதியா உங்களை நாங்க ஏத்துக்கிற முடியாத அளவுக்கு போயிடும். அதனால தயவு செஞ்சு இனி வரும் காலங்களில் உங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கு. யூடியூப்ல பேசுறீங்களா, யூடியூப்ல பேசிட்டு போங்க, தவறுகளை சுட்டி காமிங்க. ஆனா இப்படி ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனத்தை தயவு செஞ்சு வைக்காதீங்க அப்படின்னு கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அரசியல்ல நீங்க தலையிடலைன்னா கட்டாயம் அரசியல் உங்க வாழ்க்கையில தலையிடும்.